கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரி சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு பரிசேயனாகிய சீமோன் வீட்டிலே பந்தி இருக்கும்போது ஒரு ஸ்திரீ இயேசுவின் கால்களை கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலம் பூசினாள். இவள் இயேசுவை தொடலாமா, இவள் பாவியாயிற்றே என்று அவரை அழைத்த பரிசேயன் நினைக்கிறான். இயேசு அவனை நோக்கி, நான் உன் வீட்டிற்கு வந்தேன், என் கால்களை கழுவ நீ தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள், அதை தன் தலைமயிரினால் துடைத்தாள் என்று கூறினார். சீமோனே, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இவள் என்னிடம் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சீமோனிடம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை நோக்கி, மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இந்த இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போம். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்கிற வார்த்தையிலிருந்து எனக்கு சாப்பாடு தந்தாய், எனக்கு தர வேண்டிய கனம் மரியாதையை நீ தரவில்லை, நான் உன் வீட்டிற்குள் வரும்போது கால்களை கழுவிவிட்டு வரவேண்டும் என்கிற மரியாதையை மறந்து விட்டாய், இவளோ என்னை கனம் பண்ணி இருக்கிறாள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நான் தகப்பன், நீ என்னிடத்தில் அன்பு கூறும் வண்ணமாய் என்னை முத்தம் செய்தாயா? இவள் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள், என்னை நேசிக்கிறாள், என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாள். அப்படியானால் அவர் மேல் வைக்கும் அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இந்த இயேசுவின் வார்த்தையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நீ என்னை சாப்பிட அழைத்தாய், ஆனால் என் தலையில் எண்ணெய் இருக்கிறதா என்று என்னை நோக்கி பார்த்தாயா? இவளோ என் கால்களுக்கு பரிமள தைலம் பூசினாள், என்னை நோக்கி பார்த்தாள், விடுதலை பெற்றாள் என்றார். இப்படித்தான் ஒரு பெற்றோர் தன் மகனுக்கு சென்னையில் ஒரு கடை வைத்து கொடுத்தனர். கொஞ்ச நாளில் கவனமில்லாமல் கடையில் போட்ட முதலெல்லாம் போய் கடை காலியாகிவிட்டது. அதனால் அவன் வீட்டிற்கு வந்து வெளியே நின்றான். திடீரென தகப்பன் வெளியே செல்ல வரும்போது மகனை பார்த்து திடுக்கிட்டான். உள்ளே வா மகனே என்றான். ஆனால் மகனோ, அப்பா, நான் வீட்டிற்குள் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்மேல் எவ்வளவோ அன்பு வைத்து எனக்கு கடை வைத்து கொடுத்தீர்கள், நானோ அதை வீணடித்து விட்டேன். உங்கள் அன்பிற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அப்பா, இனி நான் இவ்வாறு வீணடிக்க மாட்டேன் அப்பா என்றான். அதற்கு தகப்பன் சொன்னார், நான் உன்னை எப்பொழுதோ மன்னித்து விட்டேனே என்றார். பிரியமானவர்களே, இயேசு விரும்பிய வண்ணம் நாம் அவரை கனம் பண்ணி அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம், விடுதலையை பெறுவோம், அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கனம் பண்ணி அதிகமாய் அன்பு கூர்ந்து உம்மை நோக்கி பார்த்து அதிக விடுதலை அடைய மன்னிப்படைய உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.